கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வுடைய நல் அடியார்களே, அகிலத்திற்கோர் அருள்படையாக வந்துதித்த அண்ணலங்கள் கோமான் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஞ்ஞானம் எனும் இருளிலே மூழ்கி கடந்த மக்களை மெஞ்ஞானம் எனும் ஒளியின் பக்கம், ஒளியின் மூலமாக மக்களை நேர் வழியிலே, நேரான பாதையிலே கொண்டு சேர்ந்த உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதித்த, அவர்கள் இந்த உலகிற்கு அவதரித்த மாதம் நம்மை வந்து இன்னும் ஓரிரு நாட்களில் வந்தடைய இருக்கின்றது. இருளிலே மூழ்கி கிடந்த மக்களை வெளிச்சத்தின் பால் மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை அந்த மக்களுக்கு எடுத்துரைத்து, மார்க்கத்தினுடைய ஞானங்களை அந்த மக்களுக்கு அறிவித்து, அந்த மக்களை ஞானத்தின் பால், ஞானம் எனும் ஒளியின் பால் அந்த மக்களை ஒன்றிணைத்த நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல், அதற்கு முன்பாக அனுப்பப்பட்ட நபிமார்கள் அனைவர்களும் இந்த உலகிலே ஓரிரை கொள்கை, ஏகத்துவ கொள்கை, இறைவன் ஒருவன், அந்த இறைவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும், அந்த இறைவனுக்குத்தான் நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அந்த இறைவனுடைய சட்டதிட்டங்களை நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும், அந்த இறைவனால் அனுப்பப்பட்ட நபிமார்களாகிய அந்த நபிமார்களின் வழி நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த ஓரிரை கொள்கையை நபியினா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இறுதியாக வந்துதித்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை இந்த ஓரிரை கொள்கையை மக்களிடத்திலே போதித்திருக்கின்றார்கள். இஸ்லாத்தினுடைய தார்மீக மந்திரம் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான், வணங்குவதற்கும் வணங்கப்படுவதற்கும் தகுதியானவன் அவன் ஒருவன் தான், அந்த ஒருவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும், அவனை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது, வழிபட ஆகாது என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாத்தினுடைய தார்மீக மந்திரம், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமாவை அந்த மக்களுக்கு மத்தியிலே நிலைநிறுத்தினார்கள். அதற்காக நபிமார்கள் பட்ட துன்பங்களும் துயரங்களும் சொல்லி மாறாது நம் வரலாறுகளிலே பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதைத்தான் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு மணிமொழியின் வாயிலாக எடுத்துரைக்கின்றார்கள். அத்தீனு ஸரீபா வயர்ஜிஉ ஸரீபா, இந்த மார்க்கம் எளிமையான முறையிலே, கரீபான முறையிலே அது ஆரம்பமானது, அதுபோன்று இந்த மார்க்கம் எளிமையான முறையிலே அது சென்றடையும் என்பதாக கூறிவிட்டு இவ்வாறு அழகாக எடுத்துரைக்கின்றார்கள். பதூபா, சுபசோபனம் உண்டாகட்டுமாக, யாருக்கு சுபசோபனம் உண்டாகட்டுமாக, உறவா அல்லாஹ்வுடைய கட்டளையை, இறைவனுடைய கொள்கையை, ஏகத்துவ கொள்கையை மக்களிடத்திலே எடுத்துரைக்கக்கூடிய ஏகத்துவவாதிகளுக்கு, அவர்களுக்கு ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளுக்கு சுபசோபனம் உண்டாகட்டுமாக. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சாதாரண காலகட்டத்திலே மக்கள் எல்லாம் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய அந்த வேளையில்
மக்களை நல்வழியின்பால் அழைத்து, நன்மையின்பால் மக்களை அழைத்து, அந்த அசாதாரண காலகட்டத்திலே நல்வழியிலும் நன்மையின் பாலும் அந்த மக்களை நிலைத்திருக்க செய்யக்கூடிய, தாங்களும் அமல் செய்து அந்த மக்களையும் நல்ல அமல்கள் செய்வதற்காக தூண்டுகோலாக இருக்கக்கூடிய பாக்கியசாலிகள், இறை நல் அடியார்கள், இவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டுமாக என்பதாக கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இவ்வாறு எடுத்துரைத்திருக்கின்றார்கள். ஆக மக்களை யார் நல்வழியின்பால் அழைப்பார்களோ, நன்மையின்பால் அழைப்பார்களோ, அவர்களுக்கெல்லாம் அவர்கள் மீது அழைக்கக்கூடிய அத்துணை மக்களின் மீதும் அத்துணை அழைப்பாளர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சுபசோபனம் உண்டாகட்டுமாக என்று கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த சுபசோபன வார்த்தை தெரிவிக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ஆகின்றது மிகவும் ஒரு சோதனையான காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த திருக்கலிமாவை முடித்தவர்கள் அனைவர்களும் இஸ்லாமியர்கள், ஈமான் கொண்ட மக்கள். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த கலிமாவை யார் யாரெல்லாம் சொல்லி இருக்கின்றார்களோ அவர்கள் அந்த ஈமானிலே கடைசி வரையிலேயும் தன்னுடைய உயிர் மூச்சு பிரிகின்ற தருவாய், அந்த நேரம், அந்த நிமிடம், அந்த நொடி வரையிலேயே இந்த கலிமாவிலே அவர் நிலைத்திருக்க வேண்டும். நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது நம்மிடத்திலே அந்த ஈமான் நம்முடைய இறுதி மூச்சு வரையிலேயும் அந்த ஈமான் நம்மிடத்தில் நிலைத்திருக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது, சந்தேகத்துக்குரியதாக இருக்கின்றது, கவலைப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இத்தனையோ பித்தனாக்கள், இத்தனையோ குழப்பங்கள், இத்தனையோ மசாதங்கள் இந்த உலகத்திலே தோன்றி மக்களை குழப்பத்திலே ஆழ்த்தி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே, இந்த சூழ்நிலையிலே ஒரு மனிதர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய அந்த தூதர் சுன்னத்தான நடைமுறைகளை பேணி நடப்பது என்பது இக்காலகட்டத்திலே அது ஒரு சவாலான காரியமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதன் இந்த உலகில் வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த கலிமாவை முடிந்து அந்த கலிமாவின் பிரகாரம், அந்த கலிமாவுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை அந்த மனிதர் வாழ வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இவ்வாறு சொல்லி காமிப்பார்கள். யாருடைய ஆரம்ப வார்த்தையும் இறுதி வார்த்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த கலிமாவாக ஆகிவிடுமோ, அவர் எந்தவித கேள்வி கணக்குமின்றி அவர் நேரடியாக சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மனிதனாக அவர் ஆகிவிடுகின்றார் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு இதனை மிக தெளிவாக அழகாக எடுத்துரைக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் திருமறையிலே அழகாக சொல்லி காண்பிக்கின்றான். யார் மக்களை இறைவன்பால் அழைத்து சாலிகான நல்ல அமல்கள் செய்து இறைவனுக்கும் முற்றிலும் வழிபட்ட அடியானாக நான் ஆகிவிட்டேன் என்று சொல்லக்கூடிய மனிதர் இவர்தான் சிறந்தவர், இவரை விட சிறந்தவர் உங்களிலே யார் இருக்க முடியும் என்பதாக அந்த திருமறையிலே இந்த கேள்வியை அழகாக தொடுக்குகின்றான். 41வது அத்தியாயம் 33ஆம் இறைமறை வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. யார் மக்களை அவருக்கு நல்வழியை காமித்து நல்வழிப்பால் அழைத்து அவரும் அமல் செய்து இவரும் அமல் செய்து அந்த அமலிலே யார் நிலைத்து இருக்கின்றார்களோ, உண்மையான முஸ்லிமாக, உண்மையான மூமினாக கடைசி வரையிலும் நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மனிதன் யார் இருப்பாரோ
அவர்தான் சிறந்தவர், உயர்ந்தவர் என்பதாக அல்லாஹ் திருமறையை சொல்லி காண்பிக்கின்றான். மற்றொரு அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், மக்களை நல்வழியின்பால் அழைக்கக்கூடியவர்கள், மக்களுக்கு நல்லதை ஏவி மக்களை தீயதிலிருந்தும் தடுக்கக்கூடியவர்கள் உங்களிலே இருந்து கொண்டே இருக்கட்டும். யார் இந்த காரியத்தை செய்வார்களோ அவர்கள் வெற்றிக்குரியவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையினுடைய 3வது அத்தியாயம் 104 இறைவரை வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنكَرِ وَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ என்பதாக அல்லாஹ் அழகாக எடுத்துரைக்கின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்களை நாம் நல்வழியின்பால் அவர்களை ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். நன்மையான செயல்களின்பால் அவர்களை நாம் தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டமாகின்றது மிகவும் குழப்பமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இந்த குழப்பமான காலகட்டத்திலே இந்த வேலையை நாம் கண்டிப்பாக அவசியம் நாம் ஒவ்வொருவரும் செய்வது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது. இதை இவர்கள் தான் இந்த வேலையை செய்ய வேண்டும், இவர்களுக்கு தான் அந்த பொறுப்பு என்பதாக கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய இதயத்திலே நம்முடைய உடலின் ரத்தத்தோடு ஊறி இருக்கக்கூடிய அந்த களிமா, அந்த களிமாவின் பிரகாரம் நாமும் வாழ வேண்டும். பிற மக்களையும் வாழுமாறு நாம் தூண்டிக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் ஒரு மூமினுடைய, ஒரு இஸ்லாமினுடைய இதய துடிப்பாகவும் இருக்க வேண்டும். கடைசி மூச்சு வரையிலேயும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த கலிமாவுக்காகவே வாழ்ந்து இந்த கலிமாவுடனே அவன் மௌத்தாக வேண்டும், மரணம் அடைய வேண்டும். இதனால் ஒரு மூமினுக்கு மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. இந்த வேலையை தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயிலையும் இந்த உம்மத்தை பற்றி தான், இந்த சமுதாயத்தை பற்றி தான் கவலை கொண்டார்கள், கவலை அடைந்தார்கள். யா உம்மத்தி யா உம்மத்தி என்பதாக சக்கராத்துடைய வேலையிலும் கூட இந்த உம்மத்தை பற்றி தான் கவலை கொண்டார்கள். உம்மத்தின் மீது கவலை கொண்ட உத்தம உன்னத தலைவர் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரையும் நாம் இந்த உலகிலே இதுக்கு முன்னாலும் நாம் பார்த்ததில்லை, இனிமேலும் நாம் பார்க்கவும் முடியாது. அப்படிப்பட்ட அந்த தூதர் அவருடைய சமுதாயமாக நாம் இருக்கின்றோம். குந்தும் கைர உம்மத்தி உக்ரிஜத் லின்னாஸ். அல்லாஹ் நம்மளை தான் சிறந்த சமுதாயம், உயர்ந்த சமுதாயம், சிறப்புக்குரிய உயர்வுக்குரிய கண்ணியத்திற்குரிய சமுதாயம் என்பதாக அல்லாஹ் நம்மளை பார்த்துதான் சொல்லி காண்பிக்கின்றான். ஏன் தெரியுமா? இவர்கள் செய்த வேலை என்ன தெரியுமா? தன்ஹவுன அனில் முன்கர் வ தஅமுரு பில் மஅரூஃப். மக்களை நல்வழியின்பால் அழைத்தார்கள், மக்களை தீயதிலிருந்து தடுத்தார்கள். மக்களை நல்வழியின்பால் நல்ல அமல்கள் செய்வதற்பால் மக்களை அழைத்துக் கொண்டே இருந்தார்கள். மக்களை தீமைகளை விட்டு இவர்கள் தடுத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த வேலையை யார் யாரெல்லாம் செய்வார்களோ அவர்கள் சிறந்த சமுதாயம், சிறந்த உம்மத் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே அழகாக சொல்லி காண்பிக்கின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கலிமாவை சொன்னதின் மூலமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் நாம் இந்த கலிமாவை சொல்கின்றோம். ஆனால் இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் ஒருவன், அவனை தவிர யாருமே கடவுள் என்பது கிடையவே கிடையாது, நீங்கள் அவனைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை சொன்னதினால் எவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் முன்னால் சென்றவர்கள், முன்னால் சென்ற சமுதாயத்தவர்கள் அடைந்தார்கள் என்பதை நமக்கு திருக்குர்ஆன் அழகிய முறையிலே பட்டியலிட்டு காட்டுகின்றது. நாம் பார்க்கின்றோம். அஸ்ஹாபுல் உக்தூர் அல்லாஹ் தஆலா திருமறையினுடைய 85வது அத்தியாயம் 3ஆம் இறைமறை வசனம் முதல் 8ஆம் இறைமறை வசனம் வரையிலும் இதை சொல்லி காண்பிக்கின்றார். அடுத்ததாக நம்முடைய இந்த ஈமானை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய
சொல்லக்கூடிய இந்த களிமாவை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி குகையிலே சென்று பதுங்கிக் கொண்ட அந்த குகை வாசிகளுடைய வரலாறை அல்லாஹ் திருமறையிலே அழகாக எடுத்துரைக்கின்றான். 18வது அத்தியாயம் 13ஆம் இறைமறை வசனம் முதல் 16வது இறைமறை வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் இதனை எடுத்துரைக்கின்றான். அதுபோன்று பிறவுடைய காலகட்டத்திலே அந்த பிறவுடைய காலகட்டத்திலே வாழ்ந்த மக்கள் இந்த களிமாவை ஒழித்ததினால் மாறுக்கை வெட்டப்பட்டார்கள் என்பதையும் அல்லாஹ் திருமறையுடைய 7வது அத்தியாயம் 121ஆம் இறைமறை வசனம் முதல் 126வது இறைமறை வசனத்தின் வரையிலுமாக அல்லாஹ் இதை மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றான். இந்த உலகத்திலே சிலை வழிபாடு எப்பொழுது ஆரம்பமாயிற்று என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நபியினா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னாடி இந்த உலகத்திலே ஏகத்துவ கொள்கையை இந்த மக்களிடத்திலே எடுத்துரைப்பதற்காக பறைசாற்றுவதற்காக இந்த உலகத்திலே முதலாக அனுப்பப்பட்ட நபியினா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நூஹ் என்றால் அழுகக்கூடியவர், அழுபவர் என்பதான அதற்கு பொருள். அந்த சமுதாய மக்களை நினைத்து இந்த மக்கள் இப்படி வழிகேட்டிலே இருக்கின்றார்களே என்பதாக அவர்களை நினைத்து அழுது அவர்களுக்கு அழக்கூடியவர்கள் என்பதாக நூஹ் என்றால் அழுபவர் என்பதாக பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. நூஹ் நபியுடைய காலகட்டத்தில் தான் முதலாக அந்த நாயாக சொல்லக்கூடிய அந்த களிமாவுக்கு மாற்றமான வழிபாடு அங்குதான் ஆரம்பமானது. இறைவனை வழிபட வேண்டும், இறைவனை தவிர்த்து எதனையும் வழிபடக்கூடாது. இறைவனை தவிர்த்து சிலை வழிபாடுகளை உருவாக்கியவர்கள் முதலாக நபியினா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் தான் இது ஆரம்பமானது நாம் பார்க்கின்றோம். அங்கே அவருடைய காலகட்டத்திலே வாழ்ந்த நல்ல அடியார்கள், நல்லவர்கள் அவர்கள் மரணித்து விட்டால் முதலாக அவருடைய மண்ணறையை இவர்கள் போய் வணங்கினார்கள். இரண்டாவது, அந்த மண்ணறையிலே அவருடைய நினைவு வர வேண்டும் என்பதற்காக அவருடைய உருவங்களை அதன் மேலே வரைந்தார்கள். மூன்றாவதாக உருவங்களை வரைந்தவர்கள் கடைசியிலே அந்த உருவத்தை சிலையாக வடித்து விட்டார்கள். முன்னால் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த நூஹ் நபியுடைய காலகட்டத்திலே வாழ்ந்த மக்களின் நல்லவர்களை சிலையாக வடித்து அந்த சிலையை அவர்கள் இதுதான் கடவுள் என்பதாக வழிபடக்கூடிய இப்படி ஒரு மோசமான இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு அந்த மக்கள் ஆளாகி விட்டார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா நூஹ் நபியிடத்திலே சொல்லி அந்த சமுதாயத்திற்கு ஓரிரை கொள்கையை, ஏகத்துவத்தை எடுத்துரைக்கும் முகமாக நபியாக அவர்களை அனுப்புகின்றான். நீங்கள் வணங்கக்கூடிய இந்த தெய்வங்கள் உங்களுக்கு எந்த பலனை, எந்த பயனையும் அளிக்காது. நீங்கள் இவைகளை வணங்காதீர்கள். அல்லாஹ் ஒருவன், அவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும், அவனைத்தான் நீங்கள் வழிபட வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவத்தை, ஓரிரை கொள்கையை நபியினா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாக ஆரம்பமாக இந்த உலகத்திலே அவர்கள் ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைத்தார்கள். ஆனால் ஆதம் நபியுடைய காலத்திலிருந்து நூஹ் நபியுடைய காலத்து வரைக்கும் 10 தலைமுறைகள் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த 10 தலைமுறையினரும் முஸ்லிம்களாகவே வாழ்ந்து மறைந்திருக்கின்றார்கள். அந்த நூஹ் நபியுடைய காலகட்டத்தில் தான் சிலை வழிபாடு சொல்லக்கூடிய அந்த வழிபாடு ஆரம்பமானது. அங்கிருந்து அந்த சிலை வழிபாடு என்று சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டு முறை இன்னும் இந்த உலகத்திலே அது தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. இவைகளை தகர்த்தெறியும் முகமாகத்தான் நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து காட்டினார்கள். தான் முகத்திலே உமிழப்பட்ட, ஆவி மூடப்பட்ட அந்த உமிழ்நீரையை தொலைத்தெறிய முடியாத அவைகளையா நீங்கள் தெய்வங்களாக வணங்குகின்றீர்கள் என்பதாக அந்த சமுதாய மக்களை பார்த்து நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேள்விகளை தொடுத்தார்கள். அடுத்ததாக நபியினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த சிறை தோழர்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரத்தை, ஓரிரை கொள்கையை அங்கே அவர்கள் எடுத்து வைக்கின்றார்கள். அது இப்படியாக நூஹ் நபியுடைய காலகட்டத்திலிருந்து இந்த ஏகத்துவ கொள்கை, ஓரிரை கொள்கை, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த கலிமா, அந்த கலிமாவுடைய வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும். அல்லாஹ் ஒருவன் தான், அவனைத்தான் நீங்கள் வழிபட வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கையிலே அந்த கொள்கையின்பால் மக்களை அழைக்கக்கூடிய வேலைகள், செயல்கள் நடந்து வந்தது. இதில் நாம் பார்க்கின்றோம். நபியுல்லா நம்முடைய இறுதி நபி கண்மணி நாயகம் காலகட்டத்திலும்
இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை, இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டதினால் இத்தனை சஹாபாக்கள் இன்னல்களுக்கும் தொந்தரவுகளுக்கும் தொல்லைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். ஆனால் எவ்வளவு தொல்லைகள் கொடுத்த போதிலும், எவ்வளவு இன்னல்கள் தந்த போதிலும், ஒருபோதும் ஒரு நேரமும் ஒரு நிமிடமும் ஒரு நொடி ஒரு மணி அவர்கள் அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கலிமாவிலிருந்து அவர்கள் இறுதி மூச்சு வரை அதிலே நினைத்திருந்தார்கள். அந்த கலிமாவை விடவே இல்லை. அம்மார் இப்னு யாஸிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹபீப் பின் ஸைத் என்று சொல்லக்கூடிய சஹாபி, அவர்கள் அல் யமாமா என்று சொல்லக்கூடிய நாட்டிலே முசைலமா என்று சொல்லக்கூடிய முசைலமத்துல் கல்லாப் என்று சொல்லக்கூடியவன், அவன் தன்னை நபியாக வாதிட்டான். அவரிடத்திலே சென்று யஸீத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏகத்துவ பிரச்சார ஓரினை கொள்கையை, இந்த கலிமாவை அவர்கள் எடுத்துரைக்கின்றதாக நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள். அவர்கள் வந்து சொல்லுவார்கள், அந்த முஸ்லிமா கல்லாப் அவரிடத்திலே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நீ நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக ஸைத் பின் ஹபீப் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுவை துண்டுதுண்டாக வெட்டினார். இந்த வரலாறுகளை பார்க்கின்றோம். அதுபோன்று அப்துல்லா பின் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாங்கள் கொண்ட அந்த ஈமானிலே நிலைத்திருந்தார்கள். இறுதி மூச்சு வரையிலேயும் அவர்கள் அந்த கலிமாவுடனே வாழ்ந்தார்கள். அந்த கலிமாவுடனே அவர்கள் மரணித்தார்கள் சொல்லி வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். கிழக்கு ரோமானிய பேரரசு, அந்த கிழக்கு ரோமானிய பேரரசிலே போர் கைதியான அப்துல்லா பின் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு சிறைபிடிக்கப்படுகின்றார்கள். சிறைபிடிக்கப்பட்டவுடன் அந்நாட்டு மன்னர், அந்த அரசர் அப்துல்லா பின் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே இன்னொருதான் சொல்லி பார்க்கின்றார், உனக்கு என் நாட்டிலே, இந்த நாட்டிலே பாதியை தருகின்றேன், என் மகளை உனக்கு நான் திருமணம் முடித்து வைக்கின்றேன், என்னவெல்லாம் சொல்லி பார்க்கின்றான். நீ கொண்டிருக்கக்கூடிய அந்த மார்க்கத்திலிருந்து விலகிவிடு, இந்த கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு நீ வந்துவிடு என்பதாக அப்துல்லா பின் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த நாட்டு மன்னர் அவர் வற்புறுத்துகின்றார். அவர்கள் எதற்கும் வசியமில்லை, அந்த ஈமானிலே உறுதியாக இருக்கின்றார்கள். கடைசியிலே அவர்களை சிலுவையில் அறையுமாறு அந்த மன்னர் உத்தரவிடுகின்றார். சிலுவையில் அறைந்தவுடன் சிலுவையில் அறைந்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்துல்லா பின் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிலிருந்து அவருடைய இந்த கை கால்களுக்கு இடையிலே அம்புகளை வீசுகின்றார். இதற்கு பயந்தாவது இவர் ஈமானை விட்டுவிட மாட்டாரா என்று. அப்போது அவர்கள் ஈமானை விடவில்லை. கடைசியாக நெருப்பு, அதில் ஒரு சட்டியை வைத்து, வெறும் சட்டி, அந்த நெருப்பில் அந்த சட்டி வைக்கப்பட்டு, வெறும் சட்டி தான் நெருப்பில் வச்சா எப்படி இருக்கும், அந்த சட்டி பயங்கரமான கொதிநிலை, அந்த சட்டியிலே ஒரு நபரை தூக்கி அப்துல்லா பின் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வந்த ஒரு சஹாபி தோழரை அதில் தூக்கி அவருடைய கண் முன்னாலே தூக்கி வீசுகின்றார். அந்த மன்னர் அந்த காட்சியை பார்க்கின்றார்கள். இப்பொழுதாவது இவர் நம்முடைய வழிக்கு வந்துவிட மாட்டார் என்பதாக. அப்பொழுதும் அவர்கள் ஈமானை விடவில்லை, அதிலே நிலைத்திருக்கின்றார்கள். இறுதியாக இவர்களை அதிலே தூக்கி போடுவதற்காக வேண்டி என்ன செய்யப்படுகின்றது, தூக்கி வைக்கப்படுகின்றது. உள்ளே போடக்கூடிய சமயத்திலே அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள். அழுதவுடனே அந்த மன்னர் அவரை கீழே இறந்து சொல்லி கேட்பார், ஏன் அழுதிங்க என்பதாக. அவங்க சொல்லுவாங்க, என்னிடத்தில் இருக்கக்கூடியது ஒரு உயிர் தான், என்னிடத்திலே இருக்கக்கூடியது ஒரு உயிர் தான், எனக்கு பல உயிர்கள், நிறைய உயிர்கள் இருக்கின்றால் நான் இப்படி எத்தனை உயிர்கள் எனக்கு இருந்தாலும் அத்தனை உயிர்களையும் நான் இந்த இஸ்லாத்திற்காக, இந்த ஈமானியத்திற்காக நான் அர்ப்பணிக்க தயார். அத்தனை உயிர் என்ற ஓமத்தின் அளவுக்கு என்னிடத்திலே உயிர் இருந்தாலும் நான் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி அதை அர்ப்பணிக்க தயார். அவர் உயிர் என்னிடத்தில் இல்லையே என்பதாக நினைக்கிறேன், அழிதேன் என்பதாக அப்துல்லா பின் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. ஆக இன்றைய காலகட்டத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமாவில் நாம் நிலைத்திருப்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பல கட்சிகள், பல கோஷ்டிகள், பல குழப்பங்கள், பல பித்னாக்கள், ஆளுக்கு ஒரு கட்சி, ஆளுக்கு ஒரு கோஷ்டி, ஆளுக்கு ஒரு இப்படி அங்கிட்டு இங்கிட்டுமாக மக்களை குழப்பத்தில் ஆக்கக்கூடிய இந்த நேரத்திலே, இந்த காலகட்டத்திலே நாம் ஈமானியத்திலே, இந்த கலிமாவிலே உறுதியாக இருக்க வேண்டும். அதற்காக வேண்டித்தான் நம்முடைய மஹல்லாவிலே மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக மாதந்தோறும்
அதாவது பெண்கள் பயான் நடைபெறுகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் வாரம் வாரம் பெண்களுக்கு என்று தனி சிறப்பான பயான்கள் நடைபெறுகின்றது. சிறுவருக்குண்டான அதாவது அவர்களுக்கு மாற்றத்தினுடைய ஒழுக்கங்கள் கற்பித்துக் கொடுக்கப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் தஆலா வரக்கூடிய 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரை மாவட்ட ஷரியத் பேரவையின் சார்பாக மதுரை சர்வேயர் காலனியிலே நமது மதுரை மாவட்டத்தின் சார்பாக பெண்களுக்கான சிறப்பு பயான் நிகழ்ச்சியும் ஆண்களுக்கும் இதிலே அந்த பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் தஆலா அந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய தாய்மார்களை கலந்து கொள்ள செய்யுங்கள். நாமளும் அந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொள்வோமாக. அதோடு மட்டுமல்லாமல் இன்ஷா அல்லாஹ் தஆலா வருகின்ற 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரை நமது இல்லீஸ் நகர் அந்த மர்கஸ் பள்ளியிலே இளைஞர்களுக்காக வேண்டி தனிப்பட்ட முறையிலே இளைஞர்களுக்கு தர்பீத் கொடுக்கும் முகமாக இளைஞர்கள் ஜோடு நடத்தப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் தஆலா அந்த ஜோடிலேயும் நம்முடைய இளைஞர்களை நாம் கலந்து கொள்ள செய்வோமாக. நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த கலிமாவிலே நாம் இறுதி வரையிலேயும் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய மரண நேரத்திலே சக்கராத்துடைய வேலையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த கலிமாவை முடிந்த நிலையிலே நம் உடலை விட்டு ரூஹ் பிரிய வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடிய வேலைகள் காரியங்கள் என்னவென்றால் அதிகம் நாம் ஐவேளை தொழுகையை இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றுவது, அதிகமாக திருக்குர்ஆன் ஓதுவது, அதிகமான முறையிலே இறைவனுடைய இறைவனை பற்றிய அந்த தியானத்தை நம் உள்ளத்திலே நாம் நினைத்து திக்ர் செய்து கொண்டே இருப்பது, அல்லாஹ்வை தியானித்துக் கொண்டே இருப்பது. அதோடு மட்டுமல்லாமல் நல்லவர்களுடைய சபைகளிலே நாம் கலந்து கொள்வது, அதோடு மட்டுமல்லாமல் சுவர்க்கம் நரகங்களை பற்றி நாம் அதிகமாக சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார். ஆக எல்லாம் வல்ல ஏக இறைவன் நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த கலிமாவில் நாம் கடைசி வரையிலேயும் நம்முடைய இறுதி மூச்சு வரையிலேயும் நாம் நிலைத்திருக்க எல்லாம் வல்ல ஏக இறைவன் அருள் செய்திருவானாக. இறுதி மூச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கலிமா மேலேயே நம்முடைய உடலை விட்டு ரூஹ் பிரிகின்ற பாக்கியத்தை வாய்ப்பையும் வல்ல இறைவன் இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் தந்த புரிவானாக என்று துவா செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.